அரவிந்த் சாமி என்றாலே ஒரு காலத்தில் பெண்களிடம் அப்படி ஒரு மவுசு இருந்தது. பெரிய ஹீரோவாக வருவார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் சினிமாவே வேண்டாம் என்று விலகிவிட்டார். அரவிந்த் சாமி தன் சொந்த பிசினஸை பார்த்து கொண்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி போயிருந்தார். தலையில் முடி இல்லாமல் குண்டாகி அந்த அரவிந்த் சாமியா இவர் என ஆச்சரியப்படும் அளவிற்கு மாறி போயிருந்தார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த கடல் படத்தில் நடித்தார். அந்த படம் வெற்றி பெறாமல் போன காரணத்தினால் மீண்டும் அவரை பற்றி பரபரப்பாக பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். இருந்தாலும் அவரை தேடி போய் தன்னுடைய தனி ஒருவன் படத்தில் வில்லனாக நடிக்க அரவிந்த் சாமியை மோகன்ராஜா அழைத்து வந்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆக அரவிந்த் சாமியின் வில்லத்தனத்தை பற்றி ஆளாளுக்கு பேச ஆரம்பித்து விட்டனர். இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்தாலும் அவரை தவிர வேறு யாரும் அந்த வில்லன் கேரக்டருக்கு நடிக்க முடியாது என்று அவரையே நடிக்க வைத்தார்கள். தற்போது சதுரங்க வேட்டை 2 படத்திலும் மற்றும் வணங்காமுடி படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போது அவரை தேடி மேலும் பல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றதாம். அரவிந்த் சாமி தன்னுடைய 2வது வாய்ப்பில் மிகவும் பிஸியாகவே இருக்கிறாராம். இது போன்ற மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்.